ஹாய், ஹலோ பசங்களா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. எனக்கு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருந்தா சொல்லுங்க மேம். குருவினாக்கள்ல ஏதாவது இம்பார்ட்டன்ட் இருந்தா சொல்லுங்க. நான் அத படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இத நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க பசங்களா. இதுல உள்ள எல்லா கொஸ்டின்ஸையும் அழகா படிச்சுட்டு போங்க. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா? எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோ அந்த கொஸ்டின்ஸ நான் உங்களுக்கு இப்ப தரப்போறேன். சரியா? இத ஃபாலோ பண்ணி கரெக்ட்டா படிச்சுக்கோங்க. ஓகே? இந்த கேள்விகளை எதையும் மிஸ் பண்ணாதீங்கப்பா. இதை தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகேவா? பலகை என்பதன் தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. பலகையை வந்து தொடர்மொழி பொதுமொழியா வேறுபடுத்த சொல்லியிருக்காங்கப்பா. இது முதல் இயல்ல உள்ள கேள்வி. இது நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. சரியா? ரெண்டாவது கேள்வி பாருங்க. இந்த லைனுக்கு மோனை எதுகை கேட்டிருக்காங்கப்பா. மோனைங்கிறது முதல் எழுத்து ஒன்றி வரும், எதுகைங்கிறது இரண்டாவது எழுத்து ஒன்றி வரும். சரியா? இந்த கேள்விகள்லாம் வந்து கேட்பாங்கப்பா. இது ரொம்ப ஈஸியான கேள்வி தான். ஆனால் தெளிவாக படிச்சுக்கோங்க. சரியா? மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. மூணாவது கேள்வி பாருங்க. சொல் வளத்தை உணர்த்த உதவும் நெல்லின் வகைகள். நெல் வகையுடைய பெயர்கள் கேட்டிருக்காங்கல்லப்பா. இதையும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகே? மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே இதில் உள்ள காப்பியங்களுடைய பெயர்களை எழுத சொல்லியிருக்காங்க. இந்த கேள்வியும் தெளிவாக படிச்சுக்கோங்க. இந்த கேள்வி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்கப்பா. முக்கியமான கேள்வி, நாலாவது கேள்வி. நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகே? அடுத்த கேள்வி பாருங்கப்பா. சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும்னு கேட்டிருக்காங்கப்பா. இந்த கேள்வியும் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகே? அடுத்தது வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் வச்சாங்க தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்கப்பா. அடுத்த கேள்வி பாருங்க. விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள். முகமன் கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லப்பா. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் வந்து எது அப்படின்னா இந்த முகமன் கேள்வி. அதனால முகமன் கேள்வி ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்பா. இதை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. சரியா? இந்த எக்ஸாமுக்கு கூட இந்த கேள்வியை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே? அடுத்த கேள்வி. செங்கீரை ஆடுதலில் எந்தெந்த அணிகலன்கள் சூட்டப்படுவதாக முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் வந்து குறிப்பிடுது. ஓகேவா? இந்த கேள்வியும் தெளிவாக படிச்சுக்கோங்கப்பா. தண்ணீர் குடி, இதில் உள்ள தண்ணீர் குடி, தயிர் குடம், இதில் உள்ள தொகைநிலை தொடர்கள் கேட்டிருக்காங்கப்பா. படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்களுக்கு அந்த விருந்தோம்பல் லெசன்லேருந்து இந்த கேள்வி. இதையும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த விருந்தோம்பல் லெசனில் உள்ள இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்விப்பா. அடுத்த கேள்வி பாருங்க. நச்சப்படாதவன் செல்வம். இது திருக்குறளில் உள்ள கேள்விப்பா. இந்த கேள்வி அதிக எக்ஸாம்ஸில் கேட்டது இந்த கேள்விப்பா. சரியா? நச்சப்படாதவன் செல்வம். இந்த இந்த கேள்வியை வந்து படிக்காம போயிடாதீங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. சரியா? அடுத்தது பாருங்க. கழிந்த பெரும் கேள்வினான். இந்த கேள்வி இருக்குல்லப்பா. இந்த இடைக்காட்டு புலவர் கேள்வி வந்து இது முக்கியமான கேள்வி. இதையும் படிச்சுக்கோங்கப்பா. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? நான் இந்த இம்பார்ட்டன்ட் போட்டிருக்க கேள்வியெல்லாம் படிக்காம போயிடாதீங்க. சரியா? இதெல்லாம் மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம கரெக்டாக படிக்க வேண்டிய கேள்வி. சரியா? அடுத்தது பாருங்க. மொழிபெயர்ப்பின் பயன். இந்த கேள்வி பகுபத உறுப்பு இலக்கணம் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. கண்டிப்பா பகுபத உறுப்பு இலக்கணம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு 2 மார்க்ஸ். சரியா? அதனால இந்த பகுபத உறுப்பு இலக்கணம் மட்டும் இல்லாம புக்கில் உள்ள எல்லா பகுபத உறுப்பிலமும் படிச்சுக்கோங்க. சரியா? அது எல்லாமே முக்கியம்தான். சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி வலு அமைதிக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்கப்பா. இது உங்கள் புக்கில் உள்ள கொஸ்டின் தான். இந்த கேள்வி முக்கியமான கேள்விப்பா. இது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வரதுக்கு. இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த கேள்வி திணை வலு அமைதியை வந்து கேட்டிருக்காங்கல்ல, திருத்தி எழுத சொல்லியிருக்காங்கப்பா. இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்விப்பா. நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. சரியா? இந்த கேள்வியெல்லாம் எல்லாரும் படிக்காமல் விட்டுறாதீங்க பசங்களா. சரியா? சராயு ஆறு பாயும் இடங்கள், இதையும் படிச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க. உறங்குகின்ற அந்த கும்பகர்ணனை வந்து எழுந்திரா எழுந்திரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த கம்பராமாயண பாட்டு, அதில் உள்ள கேள்விப்பா இது. இதையும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அயல் கூச்சா மாற்ற சொல்லியிருக்காங்க. இந்த கேள்வி எதிர்பார்க்கலாம்ப்பா. அயல் கூச்சாக மாற்றுக இந்த மாதிரிலாம் வருது இல்லை, மொழிபெயர்ச்சியில் உள்ள கேள்விகள். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கேள்விகள். சரியா? இதெல்லாம் இல்லாத கொஸ்டின் பேப்பர்ஸே இருக்காது. அதனால இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே? கரம்பிடும்பை இல்லாத திருக்குறள் கேள்விப்பா. ரொம்ப முக்கியமான கேள்வி. சரியா? நச்சப்படாதவன் செல்வம் மாதிரி இந்த கரம்பிடும்பை இல்லாத ரொம்ப முக்கியம். இதையும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகே? நெக்ஸ்ட் கேள்வி பாருங்க. பாசவ வாசவர் பல்லின வினைஞர்லாம் இருக்குல்ல, சிலப்பதிகாரத்தில் உள்ள கேள்வி. இந்த கேள்வியும் தெளிவாக படிச்சுக்கோங்கப்பா. இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ப்பா. கண்டிப்பாக வருதுன்னு சொல்லிட்டு இந்த கேள்வியெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். சரியா? அடுத்தது புறத்திணைகள் எதிரெது திணையா அமைச்சர் எழுத சொல்லுவாங்கல்ல, இந்த கேள்வி முக்கியமான கேள்விதான்ப்பா. இந்த கேள்வியெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் கேட்ட கேள்விப்பா இதெல்லாம். அதனால் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. பொதுவியல் திணை பற்றி எழுதுக.
அப்புறம் வறுமையின் பதிப்பின் மீது நாட்டம் கொண்ட மாப்போசி. இவர் வந்து ரொம்ப முக்கியமான ஆளு. இவரை பத்தி படிக்காம கண்டிப்பா போயிடாதீங்க பசங்களா. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. மாப்போசி பத்தின கேள்வி சரியா? அதனால மாப்போசி பத்தின கேள்வியை கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்க. அள்ளல் பலனத்து இருக்குல்ல, இந்த கேள்வி படிச்சுக்கோங்க. அவயம் அவயம் கொஸ்டின் இது வரைக்கும் இல்லாத கொஸ்டின் பேப்பர். இந்த கேள்விக்கும் இந்த இல்லாத கொஸ்டின் பேப்பர்ஸே இல்லைப்பா. அதனால அவயம் கேள்வி நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க பசங்களா. இந்த அவயம் கேள்வியெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது. இது இந்த எக்ஸாமுக்கு கூட எதிர்பார்க்கலாம், அந்தளவுக்கு முக்கியமான கேள்வி சரியா? குரல் வெண்பாவின் இலக்கணத்தை எழுதி எடுத்துக்காட்டுன்னு தருக. இந்த கேள்வி. நெக்ஸ்ட் காய்மணி ஆகும் முன்னே காய்ந்தன, அந்த லாஸ்ட் லெசனில் வந்துள்ளப்பா இயல் 7ல் வர கேள்வி இது சரியா? அடுத்த சங்க இலக்கியத்தில் அரசனின் கடமையாக சொல்லப்படுவன, அரசனுடைய கடமைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரியா? இந்த வீடியோவில் கொடுத்துருக்க இந்த 29 கேள்விகளும் தெளிவாக படிச்சுக்கோங்க பசங்களா. இந்த கேள்விகள் படிக்காம எக்ஸாமுக்கு போகாதீங்க சரியா? முன்னாடியே உட்காந்து இது நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகே, இந்த கேள்விகள் என்னால் படிக்க முடியல மேம் அப்படின்னா இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு அதாவது இது எப்படி நான் படிக்கிறது அப்படின்னா இதுக்கு லைவ் வந்து நம்ம வந்து எடுக்கிறோம்ப்பா. இந்த கேள்விகள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க சரியா? இதை பற்றி டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா லைவ்ல வந்து அட்டன் பண்ணுங்க. லைவ் அட்டன் பண்ணி அதன் மூலியமாக படிச்சுக்கோங்க. ஓகே, இந்த கேள்வி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் குருவினாக்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக 2 பாயிண்ட்டுங்கிறது முக்கியமாக இருக்கணும்ப்பா. இது போக என்ன படிக்கணும் அப்படின்னா திருக்குறள் இருக்குல்லப்பா, முக்கியமான மனப்பாடத்தில் உள்ள திருக்குறள் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அதில் ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. இன்னொன்று வந்து என்ன, பகுபத உறுப்பு இலக்கணம் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு கேள்வி வந்துடும். ஓகே, இது போல் வேறு என்னென்ன வீடியோஸ் வேணும், வேறு எதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படிங்கிறது கமெண்டில் போடுங்கப்பா. தேங்க்யூ.